Hello guys, hello guys, welcome back to our channel. So இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் in Maldives-ல because last time நான் இங்கே வரும்போது எங்கே போனாலும் தட்டுறதுக்கு அவன் வந்துடுறான். ஓகே, லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஒன்லி இந்த ட்ராவலிங் ஜேர்னி மட்டும் தான் காமிச்சிருப்பேன். லைக் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பேனே தவிர வேறு எதுவுமே நான் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணல. ஏன்னா எனக்கே தெரியாது இந்த ஊர் புதுசு அப்படின்றனால நான் எங்கே போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்றனால எதுவுமே கவர் பண்ணல. ஸோ அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாம். Fresh type of flow, wrist icicle, ride deck bicycle. Control your own, get you this type of flow. If you wanna manage, I got a tricycle. All these bitches flows, it's my mini. Barely smoking, so they call me young. எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப பேட் லைட்டிங்காக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பேக் மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த முடியை வெட்டினதை விட இதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா வந்து எனக்கு ஹேர் கட் பிடிச்சிருக்கு, ஆனால் எண்ணெய் வச்சேன்னா வந்து இப்படி வளைஞ்சிக்குது. அதனால் அது ஒரு விதமாக கேவலமாக இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன்னா அழகாக இருக்குது என்னோட ஹேரை செட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹேர் வாஷ் பண்ணாமல் நான் வந்து தலையில் எண்ணெய் வச்சேன்னா வந்து லைக் இப்படி வளைஞ்சிக்குது. அது எதுக்கு இப்படி வளையுதுன்னே தெரில. அதனால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ எடுக்கும் போது ஏதாவது ஒன்று பட்டு டிங்கரிங் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ எடுக்கும் போது தலை வேற குளிக்கணும். எனக்கு குளிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, இல்லை தலை வேற குளிக்கிறது இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு டீட்டெயில்டாக வந்து மால்தீவ்ஸில் என்ன கதைன்னா பார்க்க போகிறதுல ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து எப்படி ஜாப் பார்த்தீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் எப்படி நாங்கள் அங்கே வர்றது, வரலாமா வேண்டாமா, இதெல்லாம் நிறையா கொஷின்ஸ் வந்து ஒர்க் ரிலேட்டடாக கேட்குறீங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து அதை பற்றி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. லைக் இப்போ நான் ஒரு வகையில் வந்தேன், அது மாதிரி எல்லாருக்குமே அது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு லைக் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கும்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை மட்டுமே நான் வந்து சொல்லி அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது கோளாறு ஆகிடப்போகுதுன்னா சொல்லிட்டு நான் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நானுமே ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறையா விஷயம் பார்த்து ஏமாந்துருக்கேன். லைக் அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, பட் நம்ம போய் செக் பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் அது மாதிரி ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ இல்லை யாராவது சொல்கிறத கேட்டோ வந்து போய் ஃபுல்லாக இறங்கிட வேணாம். ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு போங்க. ஸோ இதை பற்றி இது ஆக்சுவலாக இதை பற்றி பேசணும்னா பெரிய லென்த்தி வீடியோவாக போகும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அதை பற்றி பேச விரும்பல. நான் அதெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து எதாவது ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி வந்தேன்றதை மட்டுமே உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. எல்லாருமேலேயும் அவ்வளோ பாசமா அப்படின்லாம் கேட்டால் நான் ஏதாவது கோளாறு வேலை சொல்லி செருப்படி வாங்குறது நானாக தான் இருப்பேன். அதனால் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சொல்கிறது பெட்டர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சொன்ன ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இதுதான். ஆக்சுவலாக வந்து இது வந்து glutathione டேப்லெட். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. glutathione அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கு இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னே தெரில. லைக் நான் வந்து கீழே வந்து போகிறேன். ஏன்னா நான் வந்து இப்படி ஒரு டேப்லெட்டே சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி நான் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இன்டேக் வந்து இந்த டேப்லெட்ஸ் மூலயமாவோ இல்லை வந்து ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் மூலயமாவோ போகிறதுக்கு வந்து நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னும் வந்து இந்த ஃபோன் மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்பி அது பழைய மாதிரி இருக்காதுல்ல. அதனால வந்து எனக்கு ஸ்கின் மேலே வந்து கொஞ்சம் நிறைய பாதுகாப்பு உண்டு. அதனால நான் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் எனக்கு வந்து இது வந்து ஒரு கொலாபில் ஒரு ப்ரமோஷனில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷன். நான் அதையுமே அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நானாக வாங்கி யூஸ் பண்ணேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வந்து அனுப்பிச்சாங்க, இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகேண்ணா நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன். லைக் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடுவேன். ஏன்னா ஸ்கின் பொறுத்ததுன்றனால ஏதாவது ஃபால்ட் ஆகிட போகுது அப்படின்றனால. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அண்ட் விசாரித்த வரைக்கும் இந்த டேப்லெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்கின் க்ளோக்காக, லைக் ஸ்கின் ஒயிட்னிங் அப்படி சொல்ல மாட்டேன், லைக் ஸ்கின்
க்ளோக்காக. நீங்கள் இருக்கிற கலரே தான் இருப்பீங்க, லைக் கொஞ்சம் பூஸ்டப்பாக கொஞ்சம் க்ளோ காட்டுறதுக்காக மேபி இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ஒரு இன்டேக் ப்ராடக்ட் எடுக்கும் போதும் சரி, இல்லை அவுட்டர் லேயரில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் இருக்கும்போதும் சரி, நீங்கள் பெட்டர் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பர்சனலாக போய் கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரியான ஒப்பீனியன் சொன்னாங்க. அது எல்லாம் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாக்ஸில் வந்து 20 டேப்லெட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டேப்லெட்லேயும் வந்து 500 mg வித் குளுட்டோதைன். இது என்ன வார்த்தைனே வாயில் நுழைய மாட்டேங்குது. நான் வந்து கொஞ்சம் அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ, ஸோ அதனால் அதெல்லாம் நான் கீழே போடுறேன், இல்லைனா வந்து கூகுள் கிட்ட கேட்டு வரேன். அண்ட் ப்ளஸ் விட்டமின் சி வந்து இந்த டேப்லெட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ ரிஸ்க்லாம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் இதை எடுத்துக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து day 1, 20 டேஸும் நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து எப்படி சாப்பிடணும்னா தண்ணியில் டிசால்வ் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னாங்க. என்கிட்ட கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் எங்களோட கேஃப்டேரியாலேருந்து. நீங்கள் இதை பார்த்துட்டு இது சாக்கு கிளாஸ் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக இது சாக்கு கிளாஸ் தான். எங்கள் ரூமில் வந்து கிளாஸே இல்லை. ஸோ அதனால் கேஃபிடேரியா போய் நான் என் செஃப் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாத கிளாஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கும்போது, இந்த கிளாஸ் சும்மா தெண்டமாக தான் இருக்கிற வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. அதனால் ஒரு 20 நாளைக்கு இதை கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை உடைக்காமல் பத்திரமா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும் 20 நாளுக்கு அப்புறம். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து 250 ml ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நல்லா டிசால்வ் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்க சொன்னாங்க. வெறும் வயிற்றுல இது வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இதுலேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் போட்டிருந்துச்சு. வெறும் வயிற்றுல எடுத்துக்காதீங்கன்னா சொல்ல, டேக் ஆஃப்டர் மீல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. மீலோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நீங்கள் வந்து எப்படியோ அப்படி எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து லைக் ஸ்ட்ராபெரி அண்ட் லெமன் ஃப்ளேவர். ஸோ இந்த டேப்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இமாம்பெரிய டேப்லெட்டை வந்து நம்ம இந்த வாட்டரில் டிசால்வ் பண்ணி குடிக்க போகிறோம். ஸோ இது போட்ட உடனே இப்படி வருது, வாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. எங்கே பாருங்களேன். ஓகே, இது டிசால்வ் ஆகட்டும். இதை குடிச்சு பார்த்துக்கோங்க. day 1 ஏதாவது மாற்றம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். 20 நாளுக்கு அப்புறம் சூப்பராக ஆகுது. ஸோ இதை டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம குடிப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நம்ம இந்த டேப்லெட் உள்ளே போடும் போது ஒரு அந்த பஸி சவுண்ட் வந்துச்சு. லைக் இந்த பெப்சி மிரண்டாலாம் ஓப்பன் பண்ணால் ஒரு சவுண்டு வருமே, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டேப்லெட் ஃபுல்லாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த சவுண்டே இல்லை. மேபி இந்த டைம் தான் நம்ம குடிக்கிற டைம் நினைக்கிறேன். ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இவன் யாருன்னா சிக் நியூட்ரிக்ஸோட, ஆமாம் சிக் நியூட்ரிக்ஸ் காரணம் இதுக்கு. ஸோ இதோட டேஸ்ட் வந்து புளிப்பாக இருக்குது. அண்ட் நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ண வேணாம் நினைக்கிறேன், ஏன்னா இதில் கொஞ்சம் மைல்டான சுகர் இருக்குது. அண்ட் அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் லெமன் ஃப்ளேவரோட அந்த மிக்சிங்ஸ் வந்து இதில் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இந்த குல்காண்டி குடிப்போம்ல, குல்காண்டியில் குல்கோ ப்ளஸ்ஸா அது என்னது, ஒரு பாட்டிலில் வந்து ஆரஞ்சு க்ரீன் கலரில் இருக்கும், அது இப்படி உரிச்சு குடிப்போமே, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வாட்டரில் கலக்கக்கூடாது போல், வயிறு ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சத்துலேயே. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து day 1னா நடுவில் ஒரு நாள் வரேன், அப்புறம் 20ஆவது நாள் வந்து இது எப்படி எஃபெக்ட் காமிக்குது, இதை வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். பை. ஹலோ மக்களே, இது வந்து ஆக்சுவலி day 8. இன்னும் 12 டேஸ் தான் இருக்குது இந்த டேப்லெட் வந்து முடியறதுக்கு. இந்த பாதி நாளில் வந்து நான் என்னோடய க்ளோவை கண்டுபிடிச்சதை விட இந்த டேப்லெட்டோட பேரை வந்து நான் சொல்கிறதுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த டேப்லெட்டோட நேம் வந்து குளுட்டத்தியான். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த 8 நாளில் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8 நாளில் பொலிவு அப்படின்றத தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்லெட் ஏன் சாப்பிட்றோம், இந்த டேப்லெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும், யார் யார் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளுட்டத்தியான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாகவே நம்மளோட பாடியில் வந்து அந்த குளுட்டத்தியான் அப்படின்ற ஒன்று வந்து சுரக்கும், லைக் டிஷ்யூ மாதிரி. அண்ட் இந்த குளுட்டத்தியான் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி நம்மளோட
ஸ்கின்னோட மர்ஜ் ஆகி நம்மளுக்கு அந்த பாக்டீரியாஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு டிஷ்யூ தான் வந்து இந்த குளுட்டத்தியான். ஸோ இந்த குளுட்டத்தியான் டேப்லெட் எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டிஷ்யூஸ் வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ பூஸ்டப் ஆகி நிறைய பேர் ஆக்சுவலி வந்து நான் இந்த டேப்லெட் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து சாப்பிட்டேன், எனக்கு அப்படியே வந்து பிளாஸ்டடாக என்னோடய ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு, நான் இந்த அளவுக்கு ஒயிட்டாக. அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல லைட்டிங்ஸில் வச்சு கொஞ்சம் பளபளன்னு இருந்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன், நல்லா பொலிவாயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த டேப்லெட் சாப்பிட்றதுக்கு மூலயமா வந்து நீங்கள் வெள்ளையாலாம் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கின் லைக் வந்து உங்களுக்கு பூஸ்டப் ஆகி கொஞ்சம் க்ளோ கொடுக்கும், அவ்வளோதான். இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு ஷேட் 2 ஷேட் வந்து லைக் கொஞ்சம் பிரைட்னாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர, இப்போ நான் இப்படி இருக்கிற கலர் வந்து இந்த என்ன படம் சிவாஜி படத்தில் இப்படி இருந்த சிவாஜி இப்படி ஆகிட்டேன்ட்டு கருப்பாக இருக்கிற ரஜினிகாந்த் வெள்ளையாக வருவார், அந்த மாதிரிலாம் குளுட்டத்தியான் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து யாரும் நம்பாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளுட்டத்தியான் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மள ஆல்ரெடி இருக்கிற இதை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு க்ளோ கொடுக்கும் உங்களோட ஃபேஸ்க்கோ இல்லை ஸ்கின்னுக்கோ அந்த மாதிரி. இதை தான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இது ஸ்கின் ஒயிட்னிங் கிடையாது. லைக் வந்து உங்களோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் க்ளோவாக காமிக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த குளுட்டத்தியான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்ற சில ஃபுட்ஸ்லேயே வந்து இந்த குளுட்டத்தியான் இருக்குது. லைக் ஆல்மண்ட், நட்ஸு, அப்புறம் அவகேடோவில் இருக்குது, ப்ரொக்கோலியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை சில இந்த மாதிரி மஞ்சள் இந்த மாதிரியான பொருள்களுமே வந்து நம்மளுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். அந்த ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த குளுட்டத்தியான். அண்ட் நீங்கள் சாப்பிட்ற இந்த குளுட்டத்தியான் வந்துட்டு கரெக்டான டோசேஜில் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கரெக்டான டோசேஜில் எடுக்கல அப்படின்னா வந்து பின்விளைவுகள் லைக் எப்படின்னா ரொம்ப டார்க்காக நம்ம ஸ்கின் ஆகுறது, இல்லைன்னா வந்து கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி ஃபீல் ஆகுறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது கரெக்டாக வந்து இவ்வளோ தான் எடுக்கணும், இவ்வளோ தான் எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு சில விஷயம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து குளுட்டத்தியான் அப்படின்ற நீங்கள் டேப்லெட் மூலமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து அது விட்டமின்ஸோடு தான் வரும். லைக் விட்டமின் சின்னு நினைக்கிறேன், விட்டமின் சியோட தான் வந்து இது வரும். ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த விட்டமின்ஸோட பண்ணும்போது தான். ஸோ டோசேஜ் அந்த மிக்சிங் வந்து மர்ஜ் ஆகி அவங்களோட ஸ்கின் க்ளோக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக் நியூட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட குளுட்டத்தியான் டேப்லெட். ஸோ இவங்க வந்து 500 mg வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம பாடிக்குமே வந்து 500 mg வந்து கரெக்ட். ஸோ நீங்கள் இது பவுடர்ஸில் அவைலபிளாக இருக்கான்னு தெரில. ஸோ சம் அந்த டேப்லெட்ஸில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் 500 mg அப்படின்ற அந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த டேப்லெட் மூலமாக இவங்களே வந்து அந்த விட்டமின்ஸ் அண்ட் குளுட்டத்தியான் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு அந்த 500 mgயில் டேப்லெட்டாக கொடுத்துறாங்க. அப்படின்றனால உங்களுக்கு மச் கன்வீனியண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து டவுட்டட் இல்லாமல் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்றத தாண்டி இப்போ யார் இதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம் வந்து இப்போது இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோ ஆவீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைட்னாக தெரிவிங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இப்போ தான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? டேப்லெட் சாப்பிட்றத நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும். என்னடி சொல்ற? லைக் வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன கலர் இருந்தீங்களோ அந்த கலருக்கே வந்து பேக் டு ஃபார்மில் வந்து கொடுத்துரும். அதுக்காக இதை வந்து நீங்கள் காலம் ஃபுல்லாக சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் நோ, நீங்கள் காலம் ஃபுல்லாலாம் வந்து இதை சாப்பிட முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 months வந்து இதை எடுத்துக்கிறது வந்து ஒரு நல்லது. ஸோ அப்போ வெறும் 2 monthsக்காக நான் ஏன் வந்து இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு புரியுது. இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க, ரொம்ப டல் ஆகிட்டீங்க, ரொம்ப டேன் ஆகிட்டீங்க, கொஞ்சம் வந்து இதை திரும்பி ரீகெயின் பண்ணணும் உங்களோட பேக் கலர்க்கே அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணலான்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளோ கிடைக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீனோ இல்லை ஃபுட் ஹேபிட்ஸோ வந்து கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ வந்து நார்மலாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்ச நாள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு க்ளோ கிடச்சதுக்கப்புறம் அந்த க்ளோவை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். லைக் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க, ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி வச்சுக்கோங்க, அண்ட் சன்ஸ்க்ரீன் தனிக்கு யூஸ் பண்ணுங்கள்.
அந்த மாதிரி தான் சொல்வேனே தவிர நீங்கள் வந்து ரெகுலராக இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த டேப்லெட் சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபீல் ஆகுது, லைக் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜெட்டிக் மாதிரியோ இல்லை ரொம்ப வெயிட் போடுற மாதிரியோ ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டேப்லெட் ஸ்டாப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் எப்போவுமே வந்து இந்த குளுட்டத்தியோன் டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நான் எடுத்துக்கலாமா வேண்டாமா, எனக்கு இதை செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சேம் ஆஸ் நான் சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு அலர்ஜியாவோ இல்லை ஏதாவது ரேஷஸோ இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளோட்டிங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த டேப்லெட் சாப்பிடாதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸோடு இந்த டேப்லெட் நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் தான் நானும் சொல்லுவேன். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேப்லெட் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றனால சரி ஓகே இது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், அது உங்களோட விஷயம். ஸோ எடுக்கிறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்காமல் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு எதுவும் போயிருக்கீங்க, டேன் ஆகிட்டீங்க, எனக்கு மறுபடியும் அந்த பழைய க்ளோ வந்து கொஞ்சம் வரணுன்னா ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெகுலர் ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. மற்றபடி வெள்ளையாகணும் பலன்னு ஆகணும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த 8 நாளில் வந்து நான் எந்த க்ளோவுமே ஃபீல் பண்ணல, நிஜமாவே எனக்கு எதுவுமே லிட்டரலாக எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லை. பட் நான் வந்து மூஞ்சி கழுவும் போதோ இல்லை கண்ணாடி பார்க்கும்போதோ எனக்கு ஒரு மாதிரி பலன்னு இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் வந்து இது இதனாலயா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி வந்து நான் ஒழுங்காக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறனால இது அப்படி இருக்கா என்னன்னு தெரில. அண்ட் ஒர்க் ஸ்பேஸ்லையுமே ஒரு 2-3 பேர் வந்து நீ ஃபேஸ்க்கு என்ன பண்ண இது பலன்னு இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. மேபி இது டேப்லெட்னாலையா இல்லை நான் சொன்ன மாதிரி என்னோடய ஹேபிட்னாலையா எனக்கு தெரியாது. அண்ட் மீதி இருக்க டேப்லெட்டையும் காலி பண்ணிவிட்டு நம்ம 20வது நாள் சந்திப்போம். ஹலோ மக்களே, ஸோ 20 days ஓவர் நான் வந்து டேப்லெட்லாம் காலி பண்ணிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு மாற்றங்கள் தெரியுது. லைக் வந்து மூக்கெலாம் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. நான் மூஞ்சிக்கெலாம் எதுவுமே போடல, ஆனால் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மூஞ்சிக்கெலாம் எதுவுமே போடல. பட் ஆனால் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் வந்து நான் காமிக்கிறேன். லைட் வந்து எங்கேயோ இருக்குது, பக்கத்துலலாம் எங்கேயும் வைக்கல, நான் காமிக்கிறேன். மேலார கிடக்குறான் லைட்டு, ஓகேவா? ஸோ வந்து சாரிப்பா. ஸோ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து பிளாஸ்டட் கலரெல்லாம் மாறல, லைக் என்னோடய கலர்லேயே வந்து கொஞ்சம் இந்த மூக்கெலாம் வந்து எனக்கு ஷைனிங்காக ஃபீல் ஆகுது. மேபி நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து சாப்பிடும் போதும் எந்த ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரியான ஃபீலிங்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அதான் சொன்னால கரெக்டான டோசேஜுக்கு வந்து எனக்கு தெரியாது எவ்வளோ இதில் இருக்குன்னே தெரில அப்படின்றப்போ உங்களுக்கு இது வந்து ஈஸி டு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க வந்து ஜாப்பனீஸ் ஆப்டெக் குளுட்டத்தியோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஜாப்பனீஸ் குளுட்டத்தியோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு நேச்சுரல் ஈஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் US FDA கூட இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து எஃபெக்டிவ் அப்படின்றதுக்காக. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் பற்றி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கரெக்ட் டோசேஜுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தேடுறீங்க, இந்த குளுட்டத்தியோன் டேப்லெட் தேடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சிக்கன் நியூட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வந்து எனக்கு எங்கேயுமே வந்து அந்த ஒரு கசப்பு தன்மையே தெரில, ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே வாஸ் ஸோ குட். அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீழே வந்து என்னோடய கூப்பன் கோட் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே.